நண்பர்களே, நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்கு. அங்க பாம்பு கடிச்சு விஷமேறி போன ஒருத்தரை தூக்கிட்டு வர்றாங்க. கோயிலுக்குள்ள கொண்டு வந்து பூசாரி திருநீர் பூசினதும் போதும் விஷம் சுருண்டு இறங்கி அந்த ஆள் சாதாரணமாக கிளம்பி வீட்டுக்கு போயினாருன்னா நீங்க நம்புவீங்களா? அட, நம்ப முடியல. இது வெறும் கோயில் இல்லைங்க. இங்கே பாம்பு கடிக்கும் முருகனே வைத்தியம் பார்க்கிறார். வாங்க அந்த பெரிய அதிசயத்தை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்புக்குரிய ஓம் சிவாய நமராஜி யூடியூப் சேனல். நாமக்கல் சேலம் எல்லையில் பசுமை போர்த்தின வயல்வெளி மத்தியில் கம்பீரமாக நிற்கிது நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில். இது சும்மா இப்போ கட்டினது இல்லை, கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கோயில் இது. இந்த 5 நிலை ராஜகோபுரம் பார்க்கவே நம்ம மனசுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்குது பாருங்க. இதோட கட்டிடக்கலை அற்புதத்தை பற்றி மட்டும் நாம் தனியாக ஒரு வீடியோ போடலாம். நாமக்கல் பகுதியில் இத்தனை பெரிய தல வரலாற்றுள்ள கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்? மூலவரா கந்தசாமி இருக்காரு. கூடவே ராஜகணபதி, இடும்பன், சனீஸ்வரர், வேலாயுத சாமின்னு எல்லாரும் நமக்கு அருள் கொடுக்க காத்திருக்காங்க. இந்த கோயில் உருவான கதைதான் எல்லா தல வரலாறுகளுக்கும் உச்சம். கொங்கு நாடோட பெருமை பெற்ற வேந்தன் செல்வன் குலத்தை சேர்ந்த லட்சுமண கவுண்டர்னு ஒரு பக்தருக்காக முருகனே என்ன பண்ணினாருன்னு பாருங்க. அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது. பாதைன்னா முழுக்க காடு மலைதான். லட்சுமண கவுண்டர் என்ன பண்ணுவார்? வருஷம் தைப்பூசத்துக்கு கட்டாயம் காவடி எடுத்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு பழனிக்கு கால்நடையாக போவாராம். அந்த வயசிலையும் அவர் உடம்பு அவருக்கு போட்ட தடையை அவர் பொருட்படுத்தவே இல்லை. பக்திக்கு முன்னாடி கஷ்டமெல்லாம் தூசுன்னு வாழ்ந்து காமிச்சவர் அவர். அப்படி ஒரு முறை பழனியில் ஓய்வெடுக்கும்போது முருகப்பெருமானே அவர் கனவுல வந்துட்டாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? அன்பானவனே, உன் பக்தியை மெச்சினேன். நீ இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம். நானே நீ இருக்கிற காளிப்பட்டிக்கு வந்து உனக்கு அருள் பாலிக்கிறேன். ஒரு பக்தன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர்றானேன்னு கடவுள் மனசு இறங்கி போய் வரம் கொடுத்ததுன்னா அது இந்த லட்சுமண கவுண்டருக்கு மட்டும்தான். இதுதான் இந்த தலத்தோட அடிப்படை. அவரோட குடிசையில தான் முதல்ல முருகனுக்கு பூஜை நடந்துச்சு. அதுதான் இன்னைக்கு இடும்பன் சன்னதியா இருக்கு. மூலவருக்கு நேரெதிரா நம்ம லட்சுமண கவுண்டர் சாமியாரின் சமாதி அமைஞ்சிருக்கு. குருவின் சக்தியும் கடவுளின் வரமும் ஒன்னா சேர்ந்த இடம் இது. இப்போ நம்ம கந்தசாமி முருகனோட மகிமையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் இருக்கிற பெரிய கவலை கூட இப்போ விலகி போகிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் புதைஞ்சிருக்கிற நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியணும்னா சின்னதாக ஒரு உதவி பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே தட்டிட்டு வாங்க. மீதி கதையில் இன்னும் நிறைய பெரிய அதிசயம் இருக்குது. இப்போ நாம் பேச போகிறது சாதாரண விஷயம் இல்லை, விஷக்கடி நிவர்த்தி. இங்கே வந்த அற்புதம்தான் பல பேருக்கு தெரியும். விஷங்கடிச்சா மருத்துவமனைக்கு இல்லை, கந்தசாமி கோயிலுக்குத்தான் போகணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கொடிய பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் உடம்புக்குள்ளே ஏறிடுச்சு, உயிர் போன நிலை. ஆனால் இங்கே கோயில் மண்டபத்தில் பூசாரி தீர்த்தம் கொடுத்து திருநீறு பூசினதும் போதும் விஷம் சுருண்டு இறங்கி அந்த ஆள் நான் கிளம்புறேன் சாமின்னு எந்த பயமும் இல்லாமல் போயிடுவாங்க. இது முருகன் நேரடியாக செய்கிற வைத்தியம். இங்கே பாலபிஷேகம் ஏன் விசேஷம்னு தெரியுமா? கறக்காத மாட்டில் குடங்குடமாக பால் கறந்தது முருகனோட செயல். நண்பர்களே, இங்கே விஷக்கடி நிவர்த்தி நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கேயே நடந்த இன்னொரு பெரிய அதிசயம் ஒன்று இருக்குது. அதுதான் இன்று வரை தொடரும் பாலாபிஷேகத்தின் மகத்துவம். அப்போ ஒரு சமயம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி தோட்டத்தில் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி போட்டுச்சான். ஆனால் என்ன பாவம், மாட்டில் பால் சொட்டு கூட இல்லையாம். கன்றுக்குட்டிக்கும் பால் கிடைக்கல. அந்த பாட்டிக்கும் கவலை. அடேங்கப்பா,
பசு பாசத்தை எல்லாமே மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த பாட்டிக்கு துயரம். உடனே அந்த தோட்டக்காரர் நம்ம பூசாரி லட்சுமண கவுண்டர்கிட்ட வந்து இந்த கவலையே சொன்னாராம். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பக்தர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு மேளதாளத்தோட அங்கே போனார். போனவர் அந்த பசுவோட மடியில் விபூதியை தடவி ஒரு குடத்தை வச்சு பால் கறக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நடந்தது தான் நிஜமான அதிசயம். கறக்க கறக்க குடங்குடமா பால் வந்து கொண்டே இருந்ததாம். அந்த பால் நிற்கவே இல்லையாம். இதை பார்த்த அங்கிருந்த மக்கள் எல்லோருக்கும் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. உடனே எல்லாரும் காளிப்பட்டி கந்தனுக்கு அரோகரான்னு பக்தி முழக்கம் போட்டாங்களாம். அந்த பால் முழுவதையும் உடனே கொண்டு வந்து நம்ம கந்தசாமிக்கு அபிஷேகம் செஞ்சாங்க. இந்த அதிசய நிகழ்வுக்கு பிறகுதான் இந்த காளிப்பட்டி கோவிலில் பாலாபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக மாறிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இங்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சு முருகனை வேண்டிக்கிட்டா பால் பொங்கின மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் பொங்கி வரும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. குடும்ப பிரச்சனைகளா, வியாபார நஷ்டமா, எதிரி தொந்தரவா, எதுவாக இருந்தாலும் இந்த கந்தசாமி கிட்ட சொன்னால் போதும். வைகாசி விசாகம் அன்னைக்கு கந்தசாமியை வேண்டிக்கிட்டா அள்ளி கொடுக்குறான் நம்ம முருகன். உங்கள் மனசு ரொம்ப குழப்பமாக பயமாக இருக்கா? இடும்பன் கோயிலில் இருக்கிற கருப்பு மையை நெத்தியில் இட்டுக்கிட்டா எல்லா வீண் பயமும் காற்றுல கரைஞ்சி போயிடும்னு ரொம்ப வருஷமாக ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. தைப்பூசத்தில் நடக்கிற தேரோட்டம் ரொம்ப பிரபலம். உருளுதண்டம், காவடி ஆட்டம்னு நம்ம பாரம்பரியம் முழுக்க இங்கே நடக்கும். 1973 இருந்தே இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருது. அதனால் கோயிலின் புனிதமும் பக்தியும் இன்னும் அழியாமல் இருக்குது. இதனால் தான் காளிப்பட்டி கந்தசாமியை நாடி வரும் பக்தர்களுக்கு நிறைவு நிச்சயம்னு சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த காளிப்பட்டி கோயிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பக்தர்களே, உங்களுக்கு இந்த கோயில் எங்கு இருக்குன்னு தெரியுமா? இதோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட இருப்பிட லிங்கை கொடுக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் கந்தனை தரிசித்து வாருங்கள். நண்பர்களே, நீங்கள் இவ்வளவு தூரம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்தி உணர்வு ரொம்ப அதிகம்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக மனதை தொட்டிருக்கும். மறக்காமல் இப்போவே ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. நம்ம சேனலான ஓம் சிவாய நம ராஜிக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க.
ஓம் காளிப்பட்டி கந்தனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.